தன் கணவனை இழந்த பிறகு தன் பெண் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உலகத்தோடு தனியா போராட ஆரம்பித்தாள் இளவயது ஆயிஷா. கணவன் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு ஒரே நாளில் பொறுப்பையும் போராட்டத்தையும் கற்றுக் கொடுத்தது. பகல் முழுக்க பெண் பிள்ளையின் எதிர்காலம் பற்றிய கவலை, இரவு முழுக்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய அவசரம். அந்த அவசரத்துல தான் புளிய மரத்தடியில ஒரு சின்ன நைட்டு டிபன் கடை. கடை போட்ட அன்னிக்கே ஒரு போலீஸ்காரன் வந்தான். பர்மிஷன் யார்கிட்ட கேட்டுட்டு வச்சது? மிட் நைட் ஆச்சு. கடைய சாத்துன்னு கடுப்பா பேசினான். அதுக்கப்புறம் அவன் வராத நாள் இல்ல. பணம் கொடுக்காம ஓசியில சாப்பிடுவான். வயிறு நிறைய தின்னுவான். பார்சலும் வாங்கிட்டு போவான். பணம் கொடுத்து சாப்பிடுற வாடிக்கையாளர்கள் இன்னொரு தோசை சாப்பிடலாமா அவனு தயங்குவாங்க. ஆனா இந்த போலீஸ்காரன் ஒரு தோசை கூட குறைச்சு சாப்பிட மாட்டான். எத்தனை தடவை மனசுக்குள்ள கோபம் வந்தாலும் ஆயிஷா எதுவும் பேசல. என் கணவன் இருந்திருந்தா இப்படி இருக்குமா என்ன நினைச்சாலும் என் பெண் பிள்ளைக்காக நான் பொறுமையா இருக்கணும். மனசை சமாதானப்படுத்திக்கிட்டாள். நாளுகள் ஓடிச்சு. வருஷங்கள் கடந்துச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. புளிய மரத்தடி கடையில உழைப்பு மட்டுமே மிச்சம். சேமிப்பு எதுவும் இல்ல. இருந்தாலும் தன் கைப்பக்குவம் மேல நம்பிக்கை வைத்து கடன் வாங்கி டவுனுக்குள்ள ஒரு சின்ன கடை பிடிச்சாள். ஒரே வாரத்துல ஆயிஷாவுக்கு நம்பிக்கை வந்தது. அல்லாஹ் நம்ம கைவிடலன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாள். அந்த நாளே அதே போலீஸ்காரன் கடைக்குள்ள வந்தான். இந்த முறை அச்சம் இல்லை, அவமானம் இல்லை. அவன் கையில் ஒரு பை. ஆயிஷா, இதுல 1,00,000 ரூபாய் இருக்கு. 4 வருஷமா நான் உன் கடையில சாப்பிட்டதுக்கான பில். உன் கணவன் என்னோட படிச்சவன். கணவன் இல்லாம நீ அந்த நைட்டு நேரம் அந்த இடத்துல வியாபாரம் பண்றது எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு தெரியும். உன் பெண் பிள்ளையின் பாதுகாப்புக்காகத்தான் நான் தினமும் அங்கே வந்தேன் என்று சொல்லி பணத்தை கையில் கொடுத்தான். ஆயிஷாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கண்கள் நனைந்தது. தொண்டை வறண்டது. கடைசியாக அவள் சொன்ன ஒரே வார்த்தை, வாங்க சாப்பிடுங்க அண்ணா. இந்த வாழ்க்கையில நம்மளை சோதிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம பொறுமையையும் நம்பிக்கையையும் அல்லாஹ் சோதிக்கிறார். வாழ்க்கையில நமக்கு வரவேண்டியது தாமதமா வந்தாலும் அல்லாஹ் தீர்மானிச்ச நேரத்துல நிச்சயம் வந்தே தீரும். இன்ஷா அல்லாஹ்.